மக்களை பிளவுபடுத்தும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பிறகு தாவேக்காவுடைய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சில சங்கிகள் என்ன பேசி வச்சிருக்கிறானுங்கன்னா, திமுக சனாதனத்தை ஒழிப்பான் அப்படின்னு பேசினதுனால தான் இன்னைக்கு திமுக ஒளிந்து போகிவிட்டது அப்படின்ட்டு ஒரு சில சங்கிகள் தற்குறிங்க பேசி வச்சிருக்கிறாங்க. உண்மையில திமுக சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்ட்டு பேசினாங்க. சரி, அவங்க ஒழிஞ்சிட்டாங்க. பிஜேபி என்ன பேசினாங்க, சனாதனத்தை நாங்க வளர்ப்போம், சனாதனத்தை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு தானே பேசினாங்க. அவங்க என்ன நிலைமை, தமிழ்நாட்டில் அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு பரிமாற்றங்கள் செஞ்சு அவர்களால் பெற முடிந்தது ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான். சனாதனத்தை தூக்கி பிடிச்சவங்களுடைய நிலைமை தமிழ்நாட்டில் இதுதான். இப்படிப்பட்ட நிலையில தாவேக்காவுடைய போர்வையில் இருந்து கொண்டு ஒரு சில சங்கி பசங்க, ஒரு சில தற்கூறிங்க இப்படி பேசி வச்சிருக்கிறானுங்க. குறிப்பா சொல்லணும்னா, பாடகர் கிறிஸ் என்கின்ற நபர் திமுக இன்னைக்கு ஒளிந்திருக்கிறதுனா அதுக்கு சனாதன ஒழிப்பை பேசினதுதான் அப்படின்ட்டு பேச்சு வச்சிருக்கிறாரு. உண்மையில சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் இப்படி இவர்கள் மக்களை பார்க்கறாங்க அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள முடியும். சனாதனம் அப்படின்னா என்ன, பிறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற கத்தாழ்வை கடைபிடிக்கக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சனாதனம். அழியாதது, மாற்ற முடியாதது அப்படின்னுட்டு அர்த்தம் சனாதனனா. கடவுளுடைய தலையில பிறந்தவன் பிராமணன், கைகளில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றுல பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், இப்படி சொல்லி மக்களை பிளவுபடுத்தி சாதியா உடைத்து இன்னைக்கு தமிழினத்தையே பிரித்து பிளவுபடுத்தி வச்சிருக்கிறது என்னன்னா இந்த சனாதன கோட்பாடு. அப்படிப்பட்ட கோட்பாடை இது போன்ற சங்கிகள் தூக்கி பிடிக்கிறானுங்க.